இதாவே இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், வாக்கு மாறாத தெய்வம். காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் அவைகளை எண்ணற்றவைகள் என்று வாசிக்கிறோமே. காலை நேரத்தில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி 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 நன்றி. நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், போதுமானவர், வாக்கு மாறாத தெய்வம், வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம், பொய்யுரையாத தெய்வம், தடைகளை மாற்றி போடுகிற தெய்வம். ஆண்டவரே, வெற்றி வேந்தனாய் அன்று கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்தின தெய்வம், சொன்னதை செய்து முடித்த தெய்வம். காலை நேரத்தில் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுகிற தெய்வமாக இருக்கீங்க. எங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீங்க, எங்களை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறீங்க, எங்களை அரவணைக்கிறவராக இருக்கீங்க, ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீங்க, அல்பா ஒமேகாவுமாக இருக்கிறீங்க அப்பா. வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறீங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, பொய்யுரையாத தெய்வமாக இருக்கிறீங்க, தடைகளை மாற்றி போடுகிறவராக இருக்கிறீங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீங்க, சாம்பலில் இருந்து சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீங்க, அழுகையிலிருந்து ஆனந்த களிப்பை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறீங்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், வாழ்க்கையில் துக்கங்கள்லாம் வரும்பொழுது துக்கங்களை மாற்றி ஒரு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், இம்மட்டுமா எங்களுக்கு ஆண்டவரே கூட இருந்தீங்க. அதற்காக நன்றி. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆதி மந்தமும் மாணவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கீங்க. எந்த நாட்கள் வரைக்கும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கிருபையாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறீங்க. உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மரணங்கள் வந்த பொழுதும் உலகத்தில் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களை இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறீர்கள். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வாசிக்கிறோமே. உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எங்கெல்லாம் உம்மை உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் உம்மை ஆராதிக்கிறோமோ, எங்கெல்லாம் உம்மை துதிக்கிறோமோ, கர்த்தர் அங்கே வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்களே. அங்கே இறங்கி வந்து எங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறீங்களே. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம், அன்று மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தெய்வம், செங்கடலை 2ஆக பிளந்த தெய்வம், எரிகோவை பின்னிட்டு போக ஆண்டவரை உடைய செய்த தெய்வம், யோர்தானை பின்னிட்டு போக செய்த தெய்வம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கையளவு மேகத்தை கொண்டு அன்று எலியாவின் வார்த்தையின்படி அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திர அற்புதம் செய்தீங்களே. அன்று எலியா ஜெபித்த போது மழையை கொடுத்தீங்களே. நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே நாங்கள் என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கெல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீங்கள் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்களே. அதற்காக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, உயர்ந்த தெய்வமே, சிறந்த தெய்வமே, போதுமான தெய்வமே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க, எத்தனை அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்க. தாவீது சொல்கிறபடி அவர் உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அவர் கண்மலையின் மேல நிறுத்துகிறார் என்று வாசிக்கிறோமே. வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை, உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் ஆண்டவரே எங்கள் சொந்த முயற்சியில் செய்து செய்து நடக்காததை கர்த்தர் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க போகிறோம். அதற்கு கர்த்தர் நல்ல விடுதலை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன், கரங்களை தட்டி நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. என்று சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே.
நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து கவலைகள் போக்கி கத்தாத கத்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு மேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ். என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ். என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன். நான் உம்மை பாடாமல் வேறெங்கு செல்லுவேன். ஜீவனும் மாணவரை நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்லுவேன். என் வாழ்வின் பாக்கியமே இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே. எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை. இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே. எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை. இனி வரும் நாளெல்லாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே. எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை. இனி வரும் நாளெல்லாம் பாவ சேற்றில் என்னை தூக்கி எடுத்தவரே. சாபங்கள் போக்கி புது வாழ்வு தந்தவரே. பாவ சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே. சாபங்கள் போக்கி புது வாழ்வு தந்தவரே. நான் உம்மை பாடாமல் வேறெங்கு செல்லுவேன். ஜீவனும் ஆனவரே நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்லுவேன்.
என் வாழ்வின் நாயகரே. இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே என் புகலிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை எந்த கண்மலை என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. இசைத நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பழி துணியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதமாய் என்னை நடத்துவி, என்னை அதிசயமாய் வழி நடத்துவி.
அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவி. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்தீர் என்று வாசிக்கிறோம். உடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும், நம்மை சுட்டெரிக்க நினைத்தாலும், நம்மை வீழ்த்த நினைத்தாலும், நம்மை அழிக்க நினைத்தாலும், நம்மை கொல்ல நினைத்தாலும், நமக்கு சேதமில்லாமல் பாதுகாக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் யாவரும் தெரிந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நான் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா,
மண்ணான என்னையுமே புது மனிதனாய் மாற்றுவித்தீ. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு விலகாததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. இந்த காலை நேரத்துல நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று வாசிக்கிறோமே. காலை நேரத்துல ஆண்டவரே கலங்கி இருக்கிற ஒவ்வொருடையதான வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
உள்ளத்தோடே அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை துதிப்போமாக. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, 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 ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. விசுவாசத்தோடு அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் இருந்து அவர் வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராயிருக்கிறார். அவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. நீங்க சேர்ந்து பாடுங்க. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. இன்னொரு விசை. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவி நீ நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார் அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபைக்காக அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், வல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். புரியாத காலை நேரத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கீங்களே, அதற்காக நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு, இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே நன்றி. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற எங்கள் தூய ஆதி தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
துதிக்கு பாத்திரரே நன்றி அப்பா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் துணையின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அவை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்களே, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு வார்த்தை போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு வார்த்தை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுதே, 1000 ஜீவன் உயிர் வாழுதே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.
எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, எங்களை கண்டீரே என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, அவர் சுகத்தை கொடுக்கிற தெய்வம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தருவீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தவன் நீரே, எங்கள் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். எங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை, எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் நடப்பதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடப்பதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பவர் நீங்க தான்ப்பா, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. இந்த காலை நேரத்துல தினம் காப்பவரே, விசுவாசத்தோடு என்னை காண்பவர் நீங்க தான். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. மனிதர்கள் பார்க்கலானாலும் நீங்க எங்க பார்க்கிறவர், தினம் காண்பவரே, என்னை காண்பவரே. எங்கள் பிரச்சனையை காண்கிற தெய்வமா இருக்கிறீங்க, எங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனையை காண்கிறவராக இருக்கிறீங்க, எங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் காக்கிறவராக இருக்கிறீங்க. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உன் பக்கத்தில் நேளாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. எத்தனை மனிதர்கள் எங்களை விட்டு விலகினாலும், எத்தனை மனிதர்கள் கைவிட்டாலும், எத்தனை மனிதர்கள் சபித்தாலும், எத்தனை மனிதர்கள் எங்களை தூற்றினாலும், எத்தனை மனிதர்கள் அழிக்க நினைத்தாலும், எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிறீங்களே. கர்த்தருடைய கண்கள் பூமியில் உள்ள மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், மழையை வர பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோமே. எங்களை காண்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர், தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமக்கிற தெய்வம்.
காலை நேரத்தில் நீங்க காண்கிறவராய் இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க பார்த்த அற்புதம்ப்பா, நீங்க பேசின அற்புதம், நீங்க தொட்ட அற்புதம், ஆண்டவரே நீங்க நடந்து வந்த அற்புதம், நீங்க சொன்ன அற்புதம், உங்களை நாங்க தொட்டால அற்புதம்ப்பா. காலை நேரத்தில் இந்த ஆராதனையில கர்த்தர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராய் இருக்கிறீங்க. அன்று 100க்கு அதிபதி சொல்றான்லப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன அந்த வார்த்தையில் அந்த நிமிடத்தில் அற்புதம் செய்த ஆண்டவர். ஆராதனை வேலை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க அற்புதம் செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துவீராக, சுகவீனப்பட்டவர்களை சுகப்படுத்துவீராக, சோர்ந்து போனவர்களை தேற்றுவீராக, வியாதியில் இருக்கிற விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வம், சகலவில ஆறுதலின் தெய்வம் என்று வாசிக்கிறோமே, எல்லா நேரங்களும் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தெய்வம். அன்று அண்ணாள் ஆண்டவரே சொல்கிறபடி, மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய தோற்றத்தையும் நம்முடைய வீட்டையும் வசதியும் தான் பார்ப்பாங்க, ஆனா இருதயத்தை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலையில பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் பார்த்து விட்டு அவர் போகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்து எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணின தெய்வம் ஆண்டவர். அன்று யோசேப்பை உயர்த்தி அன்று உயர்த்தி வைத்த தெய்வம், தானியேலை உயர்த்தி வைத்த தெய்வம், ஒரு தாவீதை உயர்த்தி வைத்த தெய்வம். எங்களை நீங்க உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடினால நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெப கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்த 2 வாரங்களாக அற்புதங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சாலமோன் அவர் இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்றார் வாசிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தம்முடைய வாக்கினால் சொன்னதை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தகப்பனுக்கு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். உங்கள் அப்பாவுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், உங்களுடைய அம்மாவுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் பாருங்க, சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்திருப்போம். எத்தனையோ நேரங்களில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவாங்க, எத்தனையோ நேரங்களில் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, நீ ஃபோன் பண்ணு நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தொடர்பும் பிஸின்னு வரும்போது ஒரே ஒரு தொடர்பு மட்டும் எப்பொழுதும் ஆன்லேயே இருக்கும், அது ஆண்டவருடைய தொடர்பு மட்டும்தான். எந்த சூழ்நிலை கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லா தொடர்பும் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் துண்டித்து போகலாம். இப்போ கொஞ்சம் நாட்களாக பார்க்கும்போது சில நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோனே ஒர்க் ஆக மாட்டுது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், அன்றைக்கி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் 2 மணி நேரம் உனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஃபோனே போகல. நான் சொன்னேன், யாருக்குமே ஒர்க் ஆகலை, 3 மணி நேரம் ஃபோனே ஒர்க் ஆகலை. அப்போது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு மொபைலை பயன்படுத்துகிறோம், இந்த எமர்ஜென்சி தொடர்பு கூட இந்த துண்டித்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய தொடர்பு அது 24/7 எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் அவர் சொல்றார், நான் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தாரு. போன வாரம் நம்ம பார்த்தோம், அவர் சொன்னார், அது அப்படியே நடந்தது. காற்றையும் கடலையும் அதட்டினார், அது இறையாது என்று சொன்னபோது அது அமைதல் ஆயிற்று. அங்கே ஆண்டவர் சொல்ற சீஷர்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு அப்பம் கொடுங்கள். மத்தேயு 14 வாசிக்கிறோம். அவர் உடனே சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஆசீர்வதித்து எடுத்து கொடுக்கிறார், அப்பமும் மீனும் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், அவர் நடந்து போகிறார். பேதுருவை பார்த்து கடலின் மீது நடந்து வர சொன்னார், பேதுரு நடந்து வந்தான். அவர் சொன்ன வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைக்கு கூட வல்லமை இல்லை. என்ன வல்லமை இல்லை? நீ கடல் மீது நட அப்படின்னு சொன்னால் நம்ம நடப்போமா? நீச்சலே தெரியாது, தண்ணியில் போட்டால்
எப்படி மிதப்போம்? கட்டு மரம் போல மிதக்க மாட்டோம், கட்டையில தான் மிதக்குவோம். நம்ம நிலைமை அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? அமாவாசை ஜபத்தில் பார்த்தோம், ஆண்டவரை பார்த்து ஒரு குஷ்டரோகி சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டுனா. எங்க வாசிக்கிறோம்? மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உமக்கு சித்தமானால் என்னை நீங்க சுத்தமாக்கும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார், நிறைவேற்றினார். அவன் அந்த அனுபவிக்கிறான். அனுபவித்தது சும்மா இல்லை, வெளியே புறப்பட்டு போய் அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வரவனுக்கும் சொல்லாதப்பா, ஆசாரியனுக்கு மட்டும் போய் காமின்னு சொல்றாரு. ஆனால் அற்புதம் பெற்றுக்கொண்டவனால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருடைய அந்த அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்த ஆண்டவருடைய பாசத்தை அனுபவித்தவர்கள், அவருடைய உண்மையை அனுபவித்தவர்கள், அவர் சொன்னதை அனுபவித்தவர்களால் சும்மா இருக்க முடியாது. அதே போல தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அவர் சொன்னால் என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? அவர் வார்த்தை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கே வரும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிரே வரும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது? அவரால் செய்ய முடியுமா முடியாதா? அவர் சொன்னால் நடக்குமா நடக்காதா? எப்படி ஆகும்? யாரு? சாரா அம்மா நகைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. இனி டாக்டரு அப்படின்னா என்ன, வயிற்றுல கர்ப்பப்பையே இல்லைன்னு நினச்சிக்கலாம். கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அந்த சூழ்நிலை தான் சாரால் இருக்கிறாங்க. செத்து போன ஒரு கர்ப்பம், முடியாது. கணவனுக்கு எத்தனை வயசாகி போச்சு? 99 வயசு. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கும் என்ன இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை. இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்கு பண்ணுறாரு, உனக்கு இந்த நாளில் உனக்கு என்ன பண்ணோம்? குழந்தை பிறக்கும். உன் சந்ததியை பெரிய சந்ததியாய் மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன். நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமாம், என்ன இங்கே ஒன்றுமே இல்லை, நடக்கவே நடக்காது, செத்து போய் கிடக்குது, கிழவனாகி போயிட்டான் அந்த ஆள், இந்த அம்மா கிழியாகி போச்சு, இந்த நிலைமையில இவர் வாக்கு கொடுக்குறாராமா, இது நடக்குமா? நம்ம கிண்டல் பண்ணுவோமா மாட்டோமா? ஒரு 80 வயசு பாட்டியை பார்த்து நம்ம, நான் இப்போ வராங்க, அம்மா உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுமானா கண்டிப்பாக சிரிப்பீங்க விட அத்த வாரம் என்ன சேர்க்க மாட்டீங்க. இவர் என்னடா இது பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அது அப்படியே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் செய்து முடிப்பார், என் கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலான வழியை செவையாக்குவார், என் கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார், என் கர்த்தர் எனக்கு துணை நிற்பார், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், என்னை கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் கர்த்தர் என்னை வாளாக்காமல் என்ன பண்ணுவார்? தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். தாவீதுக்கு சொல்லும்போது தாவீது சொல்றாரு, ஆடுகளுக்கு பின்னே, ஆண்டவர் சொல்ற, ஆடுகளுக்கு பின்னே அளந்த என்ன எங்க வச்சாரா தெரியுமா? சிங்காசனத்தில் வைத்தார். இதெல்லாம் தாவீது சொல்றார். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். இங்க மார்க் 10:46 வாசிக்கிற, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது, பின்பு அவர்கள் எவர்கள்? சீஷரும் ஆண்டவரும் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறார்கள். அப்போது தீமேயுவின் மகனாகிய பதிமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இங்க ஒரு பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன் எப்படிப்பட்ட பிச்சைக்காரன்னா, கண்ணு தெரியாதவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் ரோட்ல பிச்சை கேட்கிறார்கள். எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? நம்மிடத்தில் ஏதாவது, அக்கா எனக்கு கண்ணு தெரியாதாக்கா, ஏதாவது கொடுங்க அக்கான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கத்தை கொடுக்குறோம். சில நேரம் உண்மையாகவே நம்ம கிட்ட இருக்காது, நம்ம கடந்து போயிடுவோம். நம்முடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் நம்மிடத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து, அக்கா எனக்கு சுகத்தை கொடுங்க அக்கான்னு கேட்டால் நாம் என்ன செய்வோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம், ஓடிடுவோம் அந்த பக்கம். ஒரு 100 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இப்போ நான் தான் பிச்சைக்காரன் மாதிரி வச்சுங்களேன், அக்கா தயவுசெய்து எனக்கு கண்ணு தெரிய வைக்குங்க அக்கானா, ஃபஸ்ட்டு கேட்போம், நான் டாக்டரா? ஏய், நானே என் நிலைமை மாறாமல் இருக்குது, என் சூழ்நிலையே தலைகீழே இருக்குது, என் நிலைமை யோசிச்சு பார்த்தா ஒன்று, நீ வேற காமெடி பண்ணாத, விளையாட்டு பண்ணாதரா, எனக்கு என்ன டென்ஷன் ஆக்காரன் திட்டிட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்போம்.
ஏனென்றால் நமக்கு தெரியும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்மால் செய்ய முடியும். அவனை கையை பிடித்து கண்ணு தெரியாதவனை கிராஸ் பண்ணி விடலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை வாங்கி விடலாம், ஒரு சாப்பாடை ஊட்டி விடலாம், அல்லது எல்லாமே செய்யலாம், ஒரு சட்டையை போட்டு விடலாம், குளிப்பாட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கண்ணை தெளிவாக்குவது, குருடனின் கண்களை திறப்பது நம்மால் முடியாது, அது சாத்தியமில்லாதது. எத்தனையோ அதாவது எத்தனையோ இடங்களில் நம்ம இடங்களில் கேள்விப்படலாம், பிறவி குருடன் சுகமானான் என்று கேள்விப்பட மாட்டோம். அல்லது ஒரு தாய் ஒரு கண்ணை கொடுக்கலாம், அல்லது தகப்பன் கண்ணை கொடுக்கலாம், கண்தானம் செய்கிறார்கள், நல்லது தான். ஒருத்தவங்களுடைய கண்ணு ஒருவருக்கு பார்வை கொடுக்கிறது, அந்த உலகத்தை பார்க்கிறார்கள். இருளில் இருக்கிற இருளில் அவங்களுக்கு பூமினா எதுவும் தெரியாது, மண் எப்படி இருக்கும் பார்த்தது கிடையாது, இதுதான் மனுஷனா, இதுதான் ட்ரெஸ்ஸா, கலர் தெரியாது. அவங்க யோசிப்பாருங்க, நம்மலாம் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவருடைய கிரியைகளை நாம் என்ன பண்ணுறோம், ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். இதுதான் டைல்ஸ், இதுதான் கீபோர்டு, இப்படி தான் தென்னை மரம் இருக்கும், இப்படி தான் மாங்காய் மரம் இருக்கும், இதுதான் புளி சாதம், இதுதான் லெமன் சாதம், இதுதான் பிரியாணி என்று நாம் பார்த்தே சொல்லிவிடுவோம். ஆனால் ஒவ்வொரு காரியமும் அவங்களுடைய வாழ்க்கையில் தொட்டு சாப்பிட்டாதான் அவங்களால கண்டே பிடிக்க முடியும். அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். நல்லா இருக்கிற ஆளுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் கண்ண முடியுங்க, வீட்டுக்குள்ளே போய் நடந்து தான் பாருங்களேன். நல்லா இருக்கிற ஆள் நேராக போய் முட்டி மூக்கை வச்சுட்டு பத்துட்டு இருப்போம். நல்லா இருக்கும்போதே அப்படி தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும்போதே நமக்கு பாதி தெரியாது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா என் பையன் ஓடின்னு டம்முன்னு ஊந்தான், டமால்னு வச்சுட்டான். நல்லா இருக்கிறவங்க நமக்கே இவ்வளவு பிரச்சனை. அன்றைய நாட்களில் இவனை பிச்சை எடுக்க சொல்லி அனுப்பிவிட்டார்கள். துணை கூட இல்லை, ஒருவர் கூட அவனுக்கு உதவி பண்ணுவதற்காக இல்லை, எல்லாரும் மிரட்டுகிறார்கள். இந்த கற்பனைலாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் ஆண்டவரே என் கண்ணு பார்வை நல்லா இருக்குது, அதுக்காக நன்றி சொல்லலாம். என் கை நல்லா இருக்குது, அதற்காக. காலு நல்லா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது. இந்த மூக்கு அப்படியே தலைக்கீழ மேலே வச்சுருந்தாருன்னா யானை மாதிரி மூக்குள்ள தண்ணி போய் தான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மை அழகாக படைத்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அழகாக உருவாக்கி இருக்கிறார், ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறார். சாப்பிட பல்லு நல்லா இருக்குது, அரைக்கிறதுக்கு பல்லு நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பல்லு எனக்கு இன்னும் பிரச்சனை, டாக்டர்கிட்ட போகிறேன், ஒன்றும் வேலை நடக்கலை. நான் ஒரு 2 வாரம் 3 வாரமாக இந்த லெஃப்ட் சைட்லேயே போட்டு அசை போடுறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய பல்லு கூட வேலை செய்வதற்காக, நல்லா இருப்பதற்காக கூட ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். நம்முடைய கை, கால், முட்டி, இடுப்பு, தலை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே இந்த பதுமை குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம் 47ஆம் வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இங்கே இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். ஆரம்பிக்கப்படும்போது அவன் யார் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. பதுமை குருடனுடைய தகப்பன் பேர் அங்கே வருகிறது, எல்லாம் வருது, தகப்பன் பேர் வருது, அவன் குருடன் யார் என்று வருகிறது. ஆனால் அடுத்தது அங்கே அழகாக வாசிக்கிறது, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. ஒரு குருடனுக்கு ஆண்டவர் யார் என்று பார்க்க முடியாது, ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. பிச்சைக்காரன் இடத்தில் போய் நாம் உட்கார்ந்து அவன் மீது தோள் மேல் கை போட்டு இயேசு நல்லவர் என்று சொல்கிறவர்கள் கிடையாது. நானே போய் எங்கேயோ இருக்கிற ஒரு குருடனை பார்த்து அவன் தோள் மேலே கை போட்டு இயேசு நல்லவர்ப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது இனி முயற்சி பண்ண வேண்டும். அப்போது இவர்கள்லாம் பார்த்து என்ன பண்ணணும், ஏசப்பா நல்லவர், அவருடைய அன்பை குறித்து சொல்லணும், சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் ட்ராக்ஸ் கொடுக்குறோம், அவங்க நம்மளை போல யூடியூபோ அதை இதை வச்சுக்க டப்புன்னு அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு பிரசங்கத்தையோ ஒரு சுவிசேஷ துண்டு பிரதியோ அவங்களாக்கு கொடுக்க முடியாது, அவங்களால படிக்க முடியாது. யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி அன்று பதுமை குருடனுக்கு சொன்னதினால் இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை பகிர வேண்டும், ஆண்டவர் யார் என்று அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், பறைசாற்ற வேண்டும். இது யாரோ ஒருவர் அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தர் ரோட்டில் கடந்து போகிறார் என்றால் அவர் யார் என்று தெரிய வேண்டும். உத்திரமேரூரில் ஒரு பாஸ்டரை பார்க்க போயிருந்தால் ரிட்டர்ன் வரும்போது பயங்கர கூட்டம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ நான் கேட்குறேன், அவர் யாருன்னு கேட்குறேன். எதனால் அவர் யார் என்று கேட்குறேன், எனக்கு தெரியாதனால்தான் அவர் யார் என்று நான் கேட்கிறேன்.
அப்புறம் சொன்னாங்க, அவர் இந்த ஒரு கட்சியில் இருந்தார், இப்போது இப்படி இருக்கிறாரு, இந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார். அப்போது நமக்கு ஒருவர் சொல்லாவிட்டால் நமக்கு தெரிவதில்லை, தெரியாமல் போகிறது, சொன்ன பிறகு தெரிகிறது. அப்போது ஆண்டவரை பற்றி யாரோ ஒருவர் பதிமை குருடனிடத்தில் அறிவித்திருக்கிறான், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறான். இயேசு என்கின்ற ஒருவர் இருக்கிறார், நசரேயனாகிய குமாரன் என்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவர் நடந்து போன்றால் அற்புதம் நடக்கிறது, அவர் பேசினா அற்புதம் நடக்கிறது, அவர் தொட்டா அற்புதம் நடக்கிறது, அவரை போய் மற்றவங்க தொட்டாலும் அற்புதம் நடக்குது, மரித்தவன் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, செவிடரின் செவிகளை திறந்திருக்கிறாரு, குருடனுக்கெல்லாம் பார்வை கொடுக்குது, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, எத்தனையோ அற்புதங்கள்லாம் நடந்திருக்குதுப்பா, நீ அவரை நம்புப்பான்னு சொல்றாங்க. சொல்லி இருக்க வச்சுதான் அவன் இங்கே அடுத்த வசனம் 47 வாசிக்கும் போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவனால சும்மா இருக்க முடியவில்லை. இன்னைக்கு இயேசு யார் என்று நமக்கு தெரியும், ஆனால் பிரச்சனை வரும்போது நாம் யாரை கூப்பிடுகிறோம்? கரெக்டு தானாக்கா? பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஐயோ எம்மா எம்மா எம்மான்னு கத்துறோமா, அப்பான்னு கத்துறோமா, அண்ணன் கத்துறோமா, உடனே எடுத்து ஃபோனு மாமாவுக்கு அடிக்கிறோமா, மச்சானுக்கு அடிக்கிறோமா? இங்கே யாருக்கு அவன் அழைப்பு விடுக்கிறான் என்றால் இயேசுவுக்கு அழைப்பு விடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுவை சுற்றிலும் எப்போதும் ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. அவர் மலையில் இருந்து இறங்கின போது ஒரு கூட்டம் இருக்கு, திரளான ஜனங்களை அவர் காண்கிறார். மத்தேயு 14, மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகி, அங்க குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் எதிர்பட்டு வந்து இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு எதிர்க்க போய் நின்று, ஆண்டவரே சுத்தம் உண்டு சுத்தமாகும், அற்புதம் நடக்குது. இங்க இயேசு கிறிஸ்து எரிகோ விட்டு புறப்படுகிறார். அவர் அந்த ஊரில் இருந்து எரிகோ விட்டு புறப்படுகிற நேரம், இயேசு அந்த ஊரை விட்டு வெளியே போகிற நேரம், அந்த நேரத்தில் அந்த வழியில் எங்கேயோ போறாரு. இங்க இருக்கு NH ரோடு இருக்கு, மெயின் ரோடு இருக்குது. அங்கே இன்னைக்கு ஒரு முதல்வர் போகிறாருன்னா கண்ணு தெரியாதவனால போக முடியுமா? யாரோ ஒருவருடைய உதவி தேவை அல்லது ஏதோ ஒன்று. ஆனால் அவன் கேள்விப்படுறான், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு எங்கே போகிறாருன்னா அந்த ஊரை விட்டே புறப்படுகிற நேரம். இன்னைக்கு அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா தடை இல்லை. அவர் வரும்போதே ஒரு வேளை அற்புதம் செஞ்சிருக்கலாம், அவனுக்கு தெரியலை. ஆனால் எப்படியோ அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ தெரியல, ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் கூப்பிட தொடங்கினான். இப்போ அடுத்த 48ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இது ஒரு அழகான ஒரு சம்பவம். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவன் ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சானா? யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு தப்பான காரியத்தை செய்யலை. அவன் பிச்சை கேட்டு இருக்கிறான். வழி அருகே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழி போது, அங்கே உக்காந்து அவன் பிச்சை 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 கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த வழியில் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு அவனோட நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பேசாதடா, வாயை மூடுடா, டேய் எதுக்குடா கத்துற, எதுக்குடா போராட்டம் பண்ணுற, எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்கிற, லூசாடா நீ, கம்முன்னு இருடா, காதெல்லாம் வலிக்குது. சில நேரம் சபையிலும் அப்படி தான் இருக்கும். பக்கத்துலேருந்து 2 பேர் நல்லா பாட்டு பாட்டா போதும், இவங்க காதை முடிப்பாங்க. நல்லா ஆராதனைக்கு வந்துட்டா போதும், இவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் இருக்கட்டும், கிண்டல் பேசுறவங்க பேசட்டும், ஆனாலும் நான் இயேசுவை பார்ப்பேன் என்று வர வேண்டும். இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு சம்பவம். இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல தூங்கினாங்களாம். படுக்கிறதுக்கு இடமே இல்லையாம். இடமே இல்லை. ஆனாலும் 2 பிச்சைக்காரிங்களும் அப்படியே படுக்கிறாங்களாம். ஒரு பிச்சைக்காரி சொல்லுதா, ஏய் தள்ளி படுடி அப்படின்னு. இந்த பிச்சைக்காரி கேட்டான், எதுக்கு நான் தள்ளி படுக்கணும், நீ வேற ஜாதியில் எடுக்கிறது பிச்சை, கேட்கறதுனாது நீ வேற ஜாதியில், நீ வேற காஸ்ட் இல்லை. எங்கே இருக்கிறாங்க 2 பேரும்? பிச்சை எடுக்கிறாங்க. இதில் என்ன இல்லை, வைராக்கியத்தில் ஒரு குறை இல்லை. ஆனால் இங்கே பர்திமை குருடனை அதட்டினார்கள். அவன் இயேசுவை கூப்பிடுகிறான். எதனால தெரிஞ்சு கூப்பிடுறான்? அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை என்று சத்தமிட்டு கூப்பிட்டான்.
தட்டுறான், திட்டுறான், பக்கத்தில் இருக்கிற திட்டுறா, கம்முனுற, வாய மூடுறா, எதுக்குடா கத்துற, எதுக்குடா கத்திட்டே இருக்கிற. அவன் 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 கூட நிறைய பேர் பிச்சை எடுத்துருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ கோயில் வாசல்களில் பாருங்க, அங்கே அவங்க வரிசையாக உக்காந்துருப்பாங்க. இன்றைக்கி நாட்களில் கொஞ்சம் பார்க்க முடியலை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு 5 பேரோ 10 பேரோ தட்டை வச்சுட்டு தூக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு தட்டிகிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, காசை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதே போல தான் அங்கே வழி அருகே வரிசையாக உக்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இவன் அழகாக இயேசுவை கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே அழகான வசனம், எனக்கு மனம் இறங்கும், இரக்கம் கொடுங்க, எனக்கு இறங்கி வாங்க, அற்புதம் செய்யுங்க. இதெல்லாம் அவர் கூப்பிடும்போது அவன் பேசாதிருக்கும்படி அவனை அநேகர் அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய். நீ சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது முன்னாடிலாம் இயேசுவை நார்மலாக கூப்பிட்டீங்க, இப்போ அதிகமாய் கூப்பிடுங்கள். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வர நினைக்கிறான், பிசாசு நம்மை அழிக்க நினைக்கிறான், பிசாசு நம்மை கொல்ல நினைக்கிறான், பிசாசு முன்னுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறான். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இப்பேற்பட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அமைதியாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் அவரை அழைப்பது தான் கர்த்தருடைய சித்தம். நாம் அவரை நோக்கி பார்ப்பது தான் கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா, ஆண்டவர் அற்புதம் செய்தால் அல்லேலூயா, ஆண்டவர் அற்புதம் செய்யலனா அவ்வளோதான், வாயை பூட்டிட்டு வச்சுடுவாங்க. ஆண்டவர் பணத்தை கொடுத்தா அல்லேலூயா, ஆண்டவர் பணத்தை கொடுக்கலன்னா சர்ச்சு பக்கமே வரமாட்டாங்க. ஆண்டவர் தேவை சந்தித்தா அல்லேலூயான்னு பயங்கர சத்தம் வரும். ஆண்டவர் எல்லாம் இது அவங்க எதிர்பார்க்கறதுல நடந்துகிட்டே இருந்தால் அவங்க வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலனாலும் அவரை நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே முதல் முறை கூப்பிட்ட உடனே எல்லாம் அதட்டுன உடனே இவன் அமைதியாக இருந்திருந்தான் என்றால் இவன் அற்புதம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. நான் சொன்னது, இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். 12 சீஷர்கள் இயேசுவோட இருக்கிறாங்கன்னா அவங்க நடந்து போனாங்கன்னா ஒரு சுத்து போட்டுருவாங்க. இயேசுவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இனி ஒன்றுமே இல்லை, ஒரு 2 பேர் கூட போனால் போதும். சினிமா நடிகரை பாருங்க, தள்ளு 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 தள்ளு, ஐயா வரார், வழி விட்டுரு, முன்னாடி போட்டோம் போ, தள்ளு. பாடி கார்டு வச்சுட்டு போகிறாங்க, பாதுகாப்போடு போகிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, புல்லட் ப்ரூஃப் போட்டு போகிறாங்க. ஒரு பாதுகாப்பே இல்லாத உலகம், பயம், எவனா ஏதாவது அடிச்சிடுவானா. திடீர்னு பார்த்தா செருப்பு பறக்குது. அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பார்த்தா டொமால்னு செருப்பு பறக்குது. கேட்டால் அங்கே இருக்கிற தொண்டன் தூக்கி அடித்தாராம். இப்படிலாம் கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சில கூட்டங்கள் இருந்தது. குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு சில கூட்டங்கள், அவரை எப்படியாவது காலி பண்ணினோன்னு ஒரு சில கூட்டம், அவரை போட்டு தள்ளினோண்டா நம்மளை விட பெரிய ஆளாக வராண்டா அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. சதுசேயர், பரிசேயர் எல்லாம் ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அற்புதம் அற்புதம் அற்புதம், ஆண்டவரே அற்புதம் செய்யக்கூடாதான்னு ஒரு கூட்டம் சுற்றுது. இன்னொரு பக்கம் தேவை சந்திக்கப்படாதா, கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கண்ணு தெரியாதவனுக்கு பிரச்சனை, மற்றவனுக்கு என்ன பிரச்சனை, பண பிரச்சனை இருந்திருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டங்கள் ஆண்டவரை சுற்றிலும் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கும்போது அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, இயேசு நின்று இவன் சத்தமிட்டு கூப்பிட்டான், எல்லாரும் அதட்டினார்கள். 49ஆம் வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசுவுக்கு சத்தம் கேட்கும், உங்களுடைய சத்தம் கேட்கும். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன, பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் நடக்காது, பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் முடியாது, அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. வாக்கு தத்தங்களை அறிக்கையிட வேண்டும், வசனத்தை பேச வேண்டும். அங்கே உட்காந்து பேசணும். அவர் அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எந்த அப்பம் சாப்பிட்டா டாக்டர் செத்துருவன்னு சொன்னானோ, எந்த ஆகாரத்தை சாப்பிட்டா மரித்து போவேன் என்று சொன்னார்களோ அதை நான் ஜெபம் பண்ணி சாப்பிட்றேன். சில நேரம் கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கூட இருந்திருக்கிறேன். தண்ணி குடிக்க முடியாது, அவங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், இதை தான் ஆகாரத்தை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 200 ml 24 ஹவர்ஸுக்கே 200 ml தான் தண்ணி கொடுக்கணும். எத்தனையோ மருத்துவமனையில் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் கூட இருந்திருக்கிற அவங்கெல்லாம் சொல்லது, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. உண்மைதான், டாக்டர் சொல்லது உண்மைதான், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய டாக்டர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அது எல்லாம் செய்வார். ஆனால் எப்போ அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார் என்றால் ஜெபம் பண்ணி டெய்லி சாப்பிட்ணும்.
அப்படியே சாப்பாடு கடிச்சோடனே அப்படி கையை வச்சு அள்ளி அப்படி போட்டு அடுத்தது எப்போ பீஸ் வரும்னு பீஸ் இல்லாமல் உக்காந்து இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஒரு கல்யாணத்தில் போய் நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கலன்னா பீஸே போயிடும், சமாதானமே இருக்காது. எப்போ பீஸ் வரும் பக்கத்துலேயே முறைச்சி பார்த்துருப்போம். வச்சுருக்கிறான்டா லெக் பீஸு 65 வச்சுருக்கான், நமக்கு பேர் வந்தான் பேர் இவனா எத்துன்னு வந்தான் போய் இவன் கையில் போய் சோறு வாங்கினேன்னு அடுத்த பீஸு வர வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டோம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அக்காவுக்கு சோறு அப்படின்னு நம்ம இலைக்கு சேர்த்து வச்சு இதெல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலம் பீஸ் இல்லாமல் என்னதான் சாப்பிட்டாலும் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தங்களை பேச வேண்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வாக்கு தத்தங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொன்னிருக்கீங்களாப்பா. யார் விட்டாலும் கைவிட்டாலும் கைவிட மாட்டீங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் சொல்லியிருக்கீங்க. உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் ஓடி போவானாம். எவ்வளவு வாக்கு தத்தங்கள். இந்த வழியா வந்தா இப்படியே தானே திரும்பி போனோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழியாக தான் வர முடியும். ஆனால் அவனை 7 வழியாக துரத்தக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் இப்படியே தான் போவீங்க. இந்த பக்கம் எங்கேயும் வாசல் இல்லை. ஆனால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு குறுக்க வந்தாலும் அவனை விரட்டக்கூடிய சக்தி உள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இங்கே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து தினன்கொள் எழுந்திரு. ஆண்டவர் இங்கே அழகாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எவன் நம்மை மிரட்டினானோ, யார் அமைதியாயிருன்னு சொன்னானோ, எந்த கூட்டம் வாய மூடுன்னு சொல்லுதோ அதே கூட்டத்தை வைத்து ஆண்டவர் அவனை வரவழைத்தார், அழைத்து வர சொன்னார். வந்த உடனே அங்கே எழுந்திருந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவினிடத்திலே போல, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இனி எனக்கு இந்த பிச்சைக்கார வாழ்க்கை இல்லடா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டான். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? பழைய கதையே பேசிட்டு இருக்கிறோம், அவிசுவாசம் போல பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு வர சொன்னார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இனி என் வாழ்க்கையில் நான் இங்கே பிச்சை எடுக்க போகிறதில்ல. பிச்சைக்கார தட்டை தூக்கி அட்றா, இந்த பக்கம் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிதான். என்ன அர்த்தம்? அழுக்கான கந்தை வஸ்திரம். எந்த பிச்சைக்காரன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இன்சர்ட் பண்ணி நல்லா இருக்கிறவனே நீ பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். அன்றைக்கி காரில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான், தாங்கி நடந்து வரான். கூட இருக்கிற பாஸ்டர் அவனுக்கு பணத்தை கொடுக்கிறார். நான் கார் எடுத்துட்டு கண்ணாடியில் திரும்பி பார்க்குறேன், நொண்டி வந்தவர் யாராக நடந்து வாங்கிட்டு போகிறார். இனி நல்லா இருக்கிறவங்க கூட பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு இன்னைக்கு ஏமாற்றி கொண்டு இருக்கிற உலகத்தில் எல்லாரும் சொல்லவில்லை, உண்மையாகவே இருக்கிறாங்க. எத்தனையோ வீடியோக்கள் இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வருது. அன்றைக்கி ஒருத்தவன் பிச்சை எடுக்கிறான், 2 காலை மடக்கி உள்ளே வச்சு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி பார்த்தா நல்லா இருக்கு காலு. ஏன்? பணம் அவசியம். பணம் எப்படியோ நம்ம சம்பாதிச்சு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறோம் ஏமாத்துறதுனால நல்லா இல்லாதவன நம்ம நம்புறதில்லை. இன்னைக்கு இப்பேற்பட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியும், இயேசு என்னை வர சொல்லிவிட்டார், அதனால் எனக்கு இனி பிரச்சனை இல்லை, இனி கவலை இல்லை, இனி பாடு இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி எனக்கு வருத்தம் இல்லை. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இன்னியோட விடுதலை என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு அவன் புறப்பட்டான். இப்போது வசனம் வாசிக்கிறோம், எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு எழுந்திருங்கள், உங்களுடைய பிரச்சனை விட்டு நீங்க வெளியே வாங்க, உங்களுடைய போராட்டத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க, உங்களுடைய அந்த கவலையெல்லாம் விட்டு தூக்கி போட்டு விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். சபைக்குள்ளாக வரும்போது செருப்பை அவிழ்த்து விட்டு வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டு வர வேண்டும். ஒரு சபைக்குள்ளாக வரும்போது எதுக்கு செருப்பை அவிழ்த்து விட்டு வரோம்? அன்று மோசே இடத்தில் சொல்றாரு, இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி விட்டுட்டு நீ உள்ள வாப்பான்னு சொல்றாரு.
ஏசப்பா நீங்க பேசுறாரு. பேசின உடனே அவன் பாதரட்சைகளை கழட்டி விட்டு ஆண்டவர் இடத்தில் வர ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்தில் வருகிறோம். எப்படி வரோம்னா, நம்முடைய பிரச்சனைகள்லாம் வாசல்லே வைத்து விட்டு நேரா சபைக்குள்ளாக வந்து நீ நல்லவர் சர்வ வல்லவர் பாட்டு பாடி துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு போகும்போது அதே செருப்பை எடுத்து காலில் மாட்டிட்டு போறது போல பிரச்சனையை மாட்டிட்டு போறீங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், நீ செருப்பை கழட்டி விட்டுட்டு எப்படி உள்ளே வந்தியோ அதே போல் உன் பிரச்சனைலாம் கழட்டி விட்டுட்டு உள்ளே வந்துட்டு ரெண்டாவது அதை பற்றி பேசாத, என் கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார் என்று நாம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரோம், செருப்பு அவசியம், அதுக்கு விட்டு போயிடாதுங்க. சர்ச்சாண்ட பாஸ்டர் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தா 100 செருப்பு 200 செருப்பு இருக்கும். அப்புறம் கடையாக வைக்க முடியும். அப்போ எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால் ரெண்டாவது அதை பற்றி யோசிக்க கூடாது, ரெண்டாவது அதை பற்றி பேசாதீங்க, ரெண்டாவது அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, அதையே புலம்பிகிட்டே இருக்காதீங்க, அதையே வந்து என்ன நடக்கும் என்ன ஆகும் என்ன நடக்கும் என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, நீ நடக்கிறது தான் நடக்கும். ஆமாம், ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குதான், நான் அதின் விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இடுப்பு குத்துது, ஐயோயோ எதனா கிட்னி எதனா டேமேஜ் ஆகிருக்குமோ, ஐயோ இங்கே பிடிக்குது உடனே, ஐயோ ஆற்று ஏதோ பம்பு ஓவரா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, தலை வலிக்குது, ஐயோயோ மூளையில் ரத்த கசிவோ, நீங்கள் இதை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நாள் வரைக்கும் சாகவே மாட்டீங்க. அதுதான் உண்மை. நான் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கிறேன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கிறேன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நடந்த சம்பவம் 2004ஆம் வருடம் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாஸ்டர் வீட்டுக்கு மாடியில், இப்போ மதுராந்தகம் பாஸ்டர் இருக்கிற அவங்க வீட்டு மாடியில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் சரி, அங்கே ஒரு கரண்ட்டு ஒயர் போகும், ஈபியோட ஒயர். நான் சொல்லுறது இந்த ஒயர் இல்லை, பெரிய ஒயர் போகும். அப்போது ஜனவரி 1ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு காத்தாடி விடுறேன். காத்தாடி பார்ப்பீங்கள்ல, விட்டு நேராக போய் இதோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் அந்த கம்பி, அந்த மாடிக்கும் அதுக்கும் நேராக போய் என்ன பண்ணிச்சுன்னா காத்தாடி மாட்டிக்கிச்சு. இப்போது காத்தாடியை எடுக்கணும். அப்போ அது வந்து கருப்பு ஒயரில் போட்டுருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து கருப்பு ஒயர், இப்போ இருக்கிற அந்த அலுமினியம் ஒயரில் கருப்பு ஒயரில் தான் போட்டுருந்தாங்க. அது கருப்பாக தான் இருந்துச்சு. நான் ஏதோ ஒயர் நினச்சி கல்லை தூக்கி போட்டு அந்த ஒயரை இப்படி பிடிச்சேன் பாருங்க, அப்படி ஷாக் அடித்து அங்கே ஒயர் அறுந்து போச்சு. எங்கே ஜாயிண்ட் போட்டு இந்த இடத்துல ஒயர் அறுந்து இந்த ஒயர் இன்னொன்றுல போட்டு டம்முன்னு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் எகிரி ஈபிக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. கீழே இருக்கிற ஒரு பொண்ணு ஐயோ லப லப லபன்னு கத்துது, எனக்கு தெரியவே தெரியாது, ஷாக் அடிச்சு நானே இப்படியே இருக்கிறேன். அந்த ஒயரை இப்படியே இழுத்து போடுறேன். அந்த மாடியில் போட்டு ஈபிக்காரங்க வந்து உன்னை கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் அமுதா டீச்சர் இருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. தெரியாமல் ஒரு நடந்த சம்பவம் யோசிச்சு பாருங்க. சின்ன ஷாக் அடிச்சு செத்து போன ஆட்கள்லாம் இருக்கிறான், அவ்வளோ பெரிய ஒயரை பிடிச்சி அடித்து இன்றைக்கும் நான் அந்த இடத்த காமிக்க முடியும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி போனாலும் டெஸ்ட் பண்ணிப்பாங்கன்னா பாருங்கள், ஆனால் இருக்க முடியாது. ஆண்டவர் அன்றைக்கி தூக்கணும்னு நினச்சிருந்தா, அன்றைக்கி சாகணும்னு நினச்சிருந்தா செத்துருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய ஒயரு, சின்ன வீட்டில் கரண்ட் ஷாக் ஆச்சு, டிவிக்கு பின்னாடி ஷாக் ஆச்சு, மருத்துவர்லாம் இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன், நம்முடைய ஆயுசு நாட்கள் நமக்கு கொடுத்த வரைக்கும் எத்தனை மரணம் போன்ற சூழ்நிலைகள் கடந்து வந்தால், தாவீது தான் சொல்கிறேன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில், ஒரு வேளை அன்றைக்கி இப்படி பிடிச்சிருந்தேன்னா இன்னாரும் புல்லு முடைச்சி அதுக்கு மேலே ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நடந்த சம்பவம் இது. இன்றைக்கி வந்தாலும் நீங்கள் கை வச்சு பார்க்கலாம், சாக்கடிக்குதா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்த நாள் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இங்கே அவனுடைய வஸ்திரங்களை எடுத்துவிட்டு அவன் இயேசுவினிடத்தில் போனான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஏசப்பா கேட்கிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இந்த குருடன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் கேட்டான். மார்க்கு 1:40 வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒருவன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான்,
ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சொந்தமாக்கும் என்று ஒருவன் கேட்கிறான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இயேசு அவனை நோக்கி, அதற்கு அதாவது முந்தின வருஷம் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இங்க அழகாக வாசிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவரே அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணுமா, உனக்கு நான் என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் கத்திருந்தவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு கண்டு தெரியல, என்னை சுத்தமாக்கும் இல்லை, ஆண்டவருக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும், நீ இப்ப சொல்லு என்று ஆண்டவர் சொன்னா, உடனே அந்த வசனம் வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்க நடக்குது, அழகா வாசிக்கிறோம். விசுவாசத்தின்படி நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட நேரங்கள் வந்தாலும், சில நேரங்கள்ல நாம் கேட்க தேவை, அவரே உங்களை கூப்பிட்டு அவர் கேட்கிறவராயிருக்கிறார், கூப்பிட்டு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார், அழைத்து அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அன்னைக்கு இந்த பதிமேக்குருடனுடைய வாழ்க்கையில உடனே நடந்தது. நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அற்புதம் பெற்றுக்கொண்டவன் இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு அற்புதம் பெற்றவர்களா யாருக்கு பின் செல்கிறார்கள்? மனிதர்களுக்கு பின் செல்கிறார்களா அல்லது வேற யாருக்காவது பின் செல்கிறார்களா? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் அற்புதம் செஞ்சுட்டா போதும், அந்த பாஸ்டர் பின்னாடியே சுத்துற ஒரு கூட்டம் இருக்கு. 4 பாட்டு எழுதிட்டா போதும், அவர் பின்னாடியே போற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு வியாதி மாறிச்சுன்னா அவங்க பின்னாடி சுத்துற கூட்டங்கள் இருக்கிற காலத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறது ஒரு பாஸ்டர் மூலமான அவர் தான் செய்யறார், அவர் பின் செல்ல வேண்டும். எத்தனையோ பாஸ்டர் எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் கொஞ்ச நாளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு பாஸ்டருக்கு போன் அடிக்கிறாங்க, அவர் உடனே அங்கிருந்து சொல்றார், உனக்கு இப்படியாக இருக்கிறது, நீ இதை பண்ணுப்பான். ஆனா பிரச்சனையே வேற. ஏன்னா பாஸ்டரால கூட சிலது புரிந்து கொள்ள முடியாது, பாஸ்டருக்கு சிலது ஆண்டவர் ரகசியங்களை மறைத்து வைப்பார். ஆனா ஆண்டவரிடத்தில் நீங்கள் நிற்கும் போது, நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, நான் கொஞ்ச நாள் முன்பாக நான் சபையில இருக்கும்போது ஒரு காலையில ஒரு 4:30 மணி இருக்கும். நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஜெபம் நான் நடத்தணும். 4:30 மணிக்கு ஒரு பையனை கயிறை கட்டி சர்ச்சைக்கு தூக்கிட்டு போட்டாங்க. என்ன விஷயம் கேட்டா, பிசாசு பிடிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டு மேல ஏறி கூரையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பிசாசு வீட்டுல இருக்கிற கூரையெல்லாம் ஒவ்வொரு வீட்டு மேல, வில்லேஜ் கிராமம், ஏறி கூரையை பிக்கிறது, அதை பிக்கிறது, இவ்வளவு அடிக்கிறது, தமிழ் அடிக்கிறது, குச்சி கட்டி போட்டு என்ன பண்ணாங்க, சபையை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து அதிகாலை ஜெபம் முடிகிறது, ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஜிம்பாடி மாதிரி கூட்டு வந்தவங்களாம் வாலிபர்கள், வயசான தாத்தா பாட்டி இல்ல, அவனுக்கு ஒரு 25 வயசு தான், செம்மையா இருக்கிறான் ஜிம்பாடி. அவனும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் வெயிட்டா இருக்கிறான், வச்சா தாங்கிருப்பானான்னு யோசிச்சேன். பிசாசு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். கொஞ்ச நேரத்துல சபைக்குள்ள ஒரு அம்மா நேரா அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே நான் உடனே கூப்பிட்டேன். என்ன சொன்னாங்க? நான் தான் பார்க்கிறேன், அவர்களுடைய கனியினால் அவர்களை அறிவீர்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க கனி என்னன்னு எனக்கு தெரியும். கூப்பிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க நான் சொல்லவா? நீங்க செங்கல்பட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு சொல்லியிருப்பாங்க. இதுதானே சொன்னாங்க. நீங்க 100 இடத்துக்கு போனாலும் அற்புதம் நடக்காது. ஆண்டவர் பைபிள்ல எங்கேயும் அப்படியே செய்யல, இருக்கிற இடங்களில் அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்ன. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு திட்டினேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? இருக்கிறது சர்ச்சில், வேலை செய்யறது சர்ச்சில், எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? உங்களுக்கு அற்புதம் நடக்கல, நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்க எத்தனை இடத்துக்கு போனாலும் அற்புதம் நடக்காதுன்னு சொல்லிட்டு சொன்ன ஆண்டவர் 10 இடத்துக்கு போய் அற்புதம் செய்கிறவல்ல. அன்னைக்கு 100 அதிபதி சொல்றான்ல, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுத்தமாகும். அந்த அம்மாவுக்கு வெள்ளம் இருந்ததுன்னா அங்க இருந்து சொல்ல வேண்டியதானே? நான் கேட்கறது தப்பா ரைட்டா? நானே சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். நீங்க இருக்கிற இடங்கள் அற்புதம் செய்கிறவர். அவர் ஓடி நீங்க 4 இடத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஆள் தானே ஓடிட்டே இருப்பான், நம்பிக்கை இல்லாத ஆள் தானே ஓடிட்டே இருப்பான்.
நடக்காதுன்னு நினைக்கிற ஆள் தானே ஓடிட்டே இருப்பான். ஆனா இங்க நடக்கும் முடியும் என்று இருக்கும் போதே ஆண்டவரிடத்தில் அவன் வந்தான். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இது மாதிரி ஊர்ல 1000 சபைகள் இருக்கலாம், 10,000 சபைகள் இருக்கலாம், தேசம் ஃபுல்லா சபைகள் இருக்கலாம். நீங்க எந்த சர்ச்சைக்கு போறீங்களோ, பாஸ்டர் படிச்சவரோ படிக்காதவரோ, அவர் பாட தெரியுமோ பாட தெரியலையோ, பிரசங்கம் பண்ண தெரியுமோ பிரசங்கம் பண்ண தெரியலையோ, ஆனா ஒண்ணு தெரியணும், ஆண்டவருடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன், அவர் எனக்கு செய்ய வல்லவர். பாஸ்டர் எதுக்கு? உங்களுக்காக ப்ரீச் பண்ணுவதற்காக. கம்பெனி போனா ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க, ஒரு ஆபீஸ் போனா ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, சபைக்கு வந்தா நாங்க இருக்கிறோம். அதனால தெய்வம் மாதிரி யாரும் கும்பிடக்கூடாது. உடனே எங்க பாஸ்டரால முடியாத ஒன்றும் இல்லை, பாஸ்டர் எடுத்துருவாங்க. உங்களுக்கே ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 14 தான் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து நீங்க போய் அப்பம் கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த வல்லமை பயன்படுத்துங்கள். அடிக்கடி சொல்றோம், ஆண்டவர் அழைப்பு, நம்மை அழைக்கும் போதே எல்லா சகல விதமான வல்லமையை கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுப்பதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்க போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். படிக்காத பாட்டியம்மா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். நம்மளே கண்ணு தெரியாம இருப்போம், ஆனா நம்ம கை வச்சா அற்புதம் நடக்கும். எலிசா வியாதிப்பட்டு கிடக்கிறார், ஆனா எலிசாவுடைய அந்த அடக்கம் பண்ண இடத்துல அவருடைய சரீரம் பட்டு சத்தம் உயிரோடு எழுந்துட்டான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. அவர் மரித்தும் பேசுகிறார். எலிசா இன்னைக்கு நம்ம கை தூக்கினா பொத்துன்னு விழுந்துருவோம், நாத்தம் தாங்க முடியாது. பஸ்ல கையை தூக்கினா விழுந்துரும், ஐயோ நாத்தண்டா, 1 லிட்டர் வாங்கி சென்டச்சா கூட போகாது. ஆனா மரித்து போன சடலத்துல ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களுடைய வல்லமை இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அற்புதங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை என்ன, ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், ஆண்டவரால் எதெல்லாம் செய்ய முடியும், நாம் என்ன செஞ்சா அவர் அற்புதம் செய்வார் என்கிற குறித்து வாசித்தோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழைப்பார். ஆனால் அவரை கூப்பிட வேண்டும். அவர் அழைச்சா போதும். எந்த மனுஷன் கண்ணு தெரியாதுன்னு சொன்னானோ, எந்த மனுஷன் அமைதியாருன்னு சொன்னானோ, அவன் முன்பாக உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நாம் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்று அக்கா ஆண்டவரே வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக இந்த நாள்ல கொண்டு வந்திருக்கீங்களோ, நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரோட பேசி இடைப்பட்டிருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பத்திமேயுடைய குருனுடைய வாழ்க்கையில அவன் அந்த வஸ்திரத்தை ஏறித்தான் என்று வாசிக்கிறோம். வாழ்க்கையில வருகிற தேவையில்லாத குழப்பங்கள், இவர் வாழ்க்கையில வருகிற தேவையில்லாத எண்ணங்களை கர்த்தர் மாற்றி ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடும்படியாக சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உன்னை வாழாமல் தலையாகவே நீ கீழாகாமல் மேலாவா என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் மனவேரோடு இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.